வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, போன வாரம் உள்ள வீடியோவில் நம்ம பார்த்தது ஏன் துபாய். ஸோ ஏன் துபாயில் நம்ம போய் எப்படி அங்கே டிக்கெட்ஸ்லாம் எடுத்தோம், எவ்வளோக்கு எடுத்தோம், ஸோ ஃபேமிலியோடு போய் அங்கே என்ஜாய் பண்ணது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது, அதை தொடர்ந்து நாங்கள் குளோபல் வில்லேஜ் அதுக்கு போயிருந்த அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அதற்கு முன்னாடி நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ஓகேவா? ஸோ நாங்கள் அதை தொடர்ந்து அதே சேம் டே இந்த குளோபல் வில்லேஜ்க்கு வந்தோம். இந்த குளோபல் வில்லேஜ் பற்றி சொல்லணும்னா செம்மையாக இருந்துச்சுங்க. இதை வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது. இதை நீங்கள் நேராக இந்த வீடியோவில் பார்த்தா தான் உங்களுக்கு நம்ம அந்த பிரம்மாண்டத்தை நீங்கள் உணர்வீங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம குளோபல் வில்லேஜுக்கு போகலாம். We want tea. One tea? Renda onna. I first give one. How much? Three. Okay. இந்த டீ குடிச்சு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்கு என்று. சூடு இது எப்படி இருக்கு? கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆனால் வாசனை, எனக்கு வாசனை வருது. வாசமா இருக்கு, மசாலா டீ மாதிரி. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்க. ஆனால் இன்னும் இனிப்பா ஜோங்க. ஆமாம், அந்த வாசனமே எனக்கு அந்த ஃபீல் பண்ணுது. சில டீ அந்த வாசனை இது பண்ணும். அது பெருசாக இங்கே தான் சுத்த போகிறோம். ஸோ வெல்கம் டு குளோபல். என்னது? ஆமாம், ஃபுல்லாக நடக்கணும்ல. ஷாப்பிங் ட்ரோலி கூட இருக்கு. யூஎஸ்ஏ, லண்டன், ஒரு இது வரைஞ்சிருக்கு. சைனா. இது சைனா. அது இங்கே ஒரு 2000 வெள்ளி முடிஞ்சிடும் போல. அப்படி தான் இருக்கு பார்க்க. ஆமாம், அதை எடுத்துகிட்டு போகணும். வாங்கிறதா இருந்தால் அதெல்லாம் வேணாம், நாங்களே பிடிச்சிக்கிறோம். ஃபோட்டோ பிடிக்கிறேன்னு செஞ்சுருவானுங்க. பார்த்துங்க, இங்கே வந்தீங்கன்னா இது என்ன ஊர்? இதானே நான் இப்போ சொன்னது. அதான் இது தாஜ்மஹால். இப்போ இந்தியா தாஜ்மஹால். இதே பேர் ஆஸ்திரேலியா. அப்புறமேல தொக்கி தான் செம்மையாக இருக்கு. அங்கே பாரு, Sydney Opera House, Turkish ice cream. Floating market இருக்கு உள்ளுக்கு.
இது முதல் ரவுண்ட் பண்ணுவோம், என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். இதே ஒரு நாள் போயிடும். ஒரு நாள் இல்லை, நைட் வரைக்கும் போயிடும். அதான் எனக்கு ஃபுல்லாக போயிடும்னு நினைக்கிறேன். ஆமாம். செம்மையாக இருக்கா? காலைல வந்தால் எரிஞ்சு போயிடுவேன். இங்கே திறக்கிறதே 4 மணி தான். ராத்திரி 12 1,000 சொன்னார் அவர். இது வந்து இவங்க ஊரோட ஹெர்பல்ஸ் ஹனீஸ் எல்லாமே இருக்கு. புசானியன் ஹவுஸ் கபாப். இது என்னடா புசானியன்? போஸ்னியா. செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த குளோபல் வில்லேஜை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க, செம்மையாக இருக்குது. இல்லை வா போயிட்டு அங்கேருந்து வரும், வருஷலாம் வரும். ஈராக் செம்மையாக இருக்கு. போட்டிருக்கேன் அப்படின்னா என்னென்னு தெரியல, கண்டுபிடிச்சி நீங்களே சொல்லுங்கள். இந்த குளோபல் வில்லேஜ் இருக்குங்களா, இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் துபாய்க்கு வந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணவே கூடாதுங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம எவ்வளோ தமிழ் படங்கள், ஷங்கர் படங்கள் பார்த்துருப்போம். அந்த படத்தில் வர பாட்டில் செட்டெல்லாம் போட்டிருப்பாங்களே, அதெல்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி அதை விட இன்னும் பிரம்மாண்டமாக நம்ம பார்க்கும்போது இது ஒரு ஒரிஜினலாக கட்டப்பட்ட பில்டிங்ஸாக அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ தத்ரூபமாக செட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு 20 நாடுகள் ஓட உடைகள், அவங்களோட சாப்பாடு வகைகள், இது எல்லாமே அங்கே விற்கப்பட்டது. ஒவ்வொரு நாடுலேருந்து ஒவ்வொரு பலவிதமான மக்களை அங்கே பார்க்க முடிஞ்சுது. அவங்க ஊரில் எது ஸ்பெஷலாக இருக்கோ இது எல்லாமே நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டு பார்க்க முடிஞ்சது. அவங்களோட உடைகள் எப்படி இருக்குது அதையும் பார்க்க முடிஞ்சது. அவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இந்த துபாய்க்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. குளோபல் வில்லேஜை கண்டிப்பாக வந்துடுங்க. ஓகேவா? இங்கே என்னென்ன இருக்குன்னு இருக்குது, என்னென்ன கடைங்க இருக்கு அப்படிங்கோ. சீதா தெரியல, இல்லை இங்கே வா.
very famous Pakistani food. Oh, this Pakistan shop. Kapsa. மா பீஸா கேட்டான் கேளு பீஸா வேணுமா பீஸா வேணுமா பீஸா வேணுமா செம்மையாக இருக்கு போகுது வியூவே அழகாக இருக்குது தாய்லாந்து கண்ட்ரி கூட மதிக்கிறாங்க மலேசியா கண்ட்ரி தெரியல எதுக்கு உள்ளுக்கெல்லாம் போய் பார்ப்போம் மலேசியாவோட காணி எல்லா ஊரோட மேக்ஸிமம் இருக்குது ஆனால் மலேசியா மட்டும் நான் பார்க்கல மேபி இருக்காதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்காதான் நினைக்கிறேன் கவுண்டர் ஓ இங்கே இருக்கா போனஸ் வெயிட் ஓகே காய்ஸ் இந்த கேம்ஸ் எல்லாம் விளாடுது இந்த ஃபன் பேர் இதெல்லாம் இங்கே வந்து விளாடுறதுக்கு இந்த கார்ட் வந்து இங்கே 5 dirham வந்து நம்ம வாங்கிட்டு இதை வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ டாப்அப் பண்ணிக்கிறோம் ஸோ 250 நம்ம டாப்அப் பண்ணோம்னா 285 நம்மளுக்கு வந்து இதில் இன் பண்ணிடுவாங்க ஸோ இதான் அந்த பில்லுலாம் நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம் இதெல்லாம் ஓகே ஸோ அப்போ வந்து உள்ளுக்கு போயிட்டு என்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேம்ஸ் எல்லாம் என்ன கேம்ஸ் நம்மளுக்கு வேணுமோ நம்ம விளாட வேண்டியதான் One machine, 10 minutes. How much? 50. 50 or 10 minutes? 10 minutes. Okay. ஐயா அப்படியே செய்யுங்க மண்டை எடுங்க அது உள்ள கொட்டுங்க அதை இறக்கி விளையாடுவதற்கு என்ன வேணும் பலூன் வேணுமா இந்த பலூன் வேணுமா உங்களுக்கு பாப்பாக்கு பலூன் வேணுமா அண்ணன் வந்து விளையாடுறாங்க அண்ணன் ஜேசிபி விளையாடுறாங்க வாவ் உதயே ஓகே இங்கே ஒரு சாயை ட்ரை பண்ணி பார்ப்போம் தண்டூரி எடுத்துக்கோ guys ஸோ குளோபல் வில்லேஜில் வந்து ஒரு மாங்காய் வாங்கினேன் அந்த ஃப்ரூட் கடையில் இங்கே ஒரு ஃப்ரூட் கடை பார்த்தீங்களா இங்கே வாங்கினேன் இந்த மாங்காய் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது ஓகே இதுதான் சூப்பாக இருக்குது பார்த்தீங்களா இருங்க நான் கொஞ்சம் கவரில் கட்டுறேன் இதோ இப்படி இருக்குது மாங்காய் செம்ம இனிப்பாக இருக்குது இந்த மாங்காய் நான் வந்து பார்த்ததே இல்லை இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி கலரில் ஒரு மாங்காய்
இது வந்து மேமா ஆக்சுவலாகவே இப்படி தான் இருக்குமா? நான் கேட்டேன். செம்ம டிஃப்ரெண்ட், இனிப்பாக இருக்குது. துபாய்க்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். மேபி மற்ற ஊரில் கிடைக்குமா தெரியல, நான் துபாயில் பார்த்தனால சொல்கிறேன்ல. அப்படியே இந்த மாங்காய் பேர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னது வந்தோன்னே என்னதுப்பா பண்ணாங்க? இங்கே ஒரு கார்ட் வந்து டாப் அப் பண்ணிட்டு தான் கேம் விளாடணும். அந்த கார்ட்டை கையில் எடுத்து ரெஸ்ட் அடித்து காணாச்சிட்டாங்க. உள்ளுக்கு 300 திர்ஹாம் இருந்துச்சு. நல்ல வேலை கவுண்டருக்கு வந்து திரும்பி ஃபோன் நம்பர் சொல்லி அந்த கார்ட்டை கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா என்ன ஆகுறது? சேட்டனி சேட்டனி. நல்லா தான் இருக்கு. ஓகே, ஐ ஹாப்பி. இது இப்போ எங்கே வைக்கிறது? இதை எப்படி ஏர்போர்ட்டில் கொண்டு போகிறது?